அனைவருக்கும் எனது வணக்கம். நியூஸ் 18 தொலைக்காட்சியை பார்த்துருக்கிறவங்களுக்கு இன்று +2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க இப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையிலேயே +2க்கு அப்புறம் எந்த இது படிக்கணுன்றதை முடிவு எடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறீங்க. இதில் நீங்கள் சிறப்பான ஒரு முடிவு எடுத்து சிந்தித்து உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா படிப்பில் 2 விதமான இது இருக்குது. ஒன்று நீட் பேஸ்ட், நீட் படித்து பாஸ் ஆனவங்களுக்கு ஒரு இது, நீட் இல்லாமல் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கணும். நீட் எழுதணும் போது நீட் எழுதினாக்கா நம்ம MBBS படிக்கலாம், BDSல சேரலாம். இந்த 2 வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டுமே நம்மளுடைய வெங்கடேஸ்வரா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் இங்கே பாண்டிச்சேரியில் ரெண்டுமே MBBSக்கும் வாய்ப்பு இருக்குது. MBBS கல்லூரியும் இருக்குது, BDS கல்லூரியும் இருக்குது. அதே போல் சென்னையிலையும் MBBS கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்கோம், ரெட் ஹில்ஸில். இது ரெண்டுத்துக்குமே ஆனால் நீட் பேஸ் பண்ணி நீட்டில் பாஸ் ஆனவங்க தான் நம்ம சேர முடியும். ப்ளஸ் காமன் டெஸ்டிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அந்த இதில் தான் செலெக்ஷன் போர்டு இது பண்ணி நம்ம ஜாயின் பண்ணணும். MBBSம் BDSம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு புறம் இருக்க. நீட் இல்லாமல் நம்ம எப்படி படிக்கலாம், நீட் கோர்ஸ் அட்டன் பண்ணாதவங்க படிக்கிறதுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொல்கிறேன். நான் இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் திரும்ப இப்போ நல்ல மார்க்கெட் பிக்கப் ஆகின்னு இருக்குங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்ஜினியரிங்கில் பல விதமான துறைகள் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், EEE, ECE, பயோமெடிக்கல். இப்போ லேட்டஸ்ட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி தான் வருங்காலம் இருக்குன்றதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான கோர்ஸுகளும் நாங்கள் நடத்துகிறோம் நம்மளுடைய கல்லூரியில். இது எல்லாமே 4 வருஷத்துக்கான கோர்ஸ். ஆக்சுவலாக 4 இயர் கோர்ஸ். இது படிச்சிட்ட உடனே நீங்கள் நேரடியாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களுடைய கல்லூரி வளாகத்திலே நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாருக்குமே எங்களோட கல்லூரியில் படித்தவர்களுக்கு நாங்கள் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அது ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க நம்மளுடைய கல்லூரியில். அதுக்கு மேலை நாடுகளையும் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான மேற்படிப்புக்கும் போகலாம், வேலைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு புறம் இன்ஜினியரிங். இதை விட்டிங்கன்னாக்கா மெடிக்கல் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் நம்மளுடைய கல்லூரி வெங்கடேஸ்வரா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் நாங்கள் நடத்துகிறோம். இதில் பார்த்திங்கனாக்கா இப்போ ஃபஸ்ட்டு நர்சிங் BSc நர்சிங் அல்லது ANM அந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குதுங்க. BSc நர்சிங் தான் பாப்புலர் கோர்ஸ். ஸோ அதில் நீங்கள் வாய்ப்புகள் +2 முடித்தவங்க நேரடியாக சேரலாம் BSc நர்சிங்கில். அது 4 வருஷத்துக்கான கோர்ஸ். அது BSc நர்சிங். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மசியில் BPharm சேரலாம், டிப்ளமோ சேரலாம். டிப்ளமோன்றது 2 வருஷத்துக்கான கோர்ஸு, BPharmன்றது 4 இயர்ஸ்க்கான கோர்ஸு. இது இல்லாமல் ஃபார்ம் Dன்ட்டும் ஒரு கோர்ஸ் இருக்குங்க. +2 முடித்தவங்க நேரடியாக ஃபார்ம் D படிக்கலாம். ஃபார்ம் Dயில் 6 வருஷத்துக்கான கோர்ஸு. அது மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவங்க நேரடியாக மருத்துவர்களோட போயிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பான ஒரு கோர்ஸ். நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அது 6 இயர்ஸ் கோர்ஸ். அது ஃபார்ம் Dன்றது. ஸோ இது 3ல் உங்களுக்கு எந்த விதமான இது இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதில் மேற்கொண்டு MPharm படிக்கிறதுக்கும் BPharm படித்தவங்க MPharm போகலாம், ரிசர்ச்சில் போகலாம், PhD படிக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மசிக்கு அப்புறம் நமக்கு அலைடு ஹெல்த் சயின்சஸ்ன்ற கோர்ஸ் இருக்குங்க. அலைடு ஹெல்த் சயின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்குது. அனஸ்தீஷியா டெக்னாலஜி, அதே போல் OT டெக்னாலஜி, நெஃப்ராலஜி, இது டயாலிசிஸ் டெக்னாலஜி, வேறு டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நாங்கள் ரன் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான். அது ஈஸியாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் BPT ஃபிசியோதெரபியும் இருக்குது. நமக்கு ஃபிசியோதெரபி நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ அதை ரீசெண்டாக அதை டாக்டர்னே சொல்லலான்னு சொல்லிட்டு அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசியோதெரபி 4 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது தவிர
இப்போ வெங்கடேஸ்வரா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஆரம்பித்தது வந்து 2006 நம்ம பாண்டிச்சேரியில் முதல்ல ஆரம்பித்தோம். அதுக்கு இங்கே வந்து நமக்கு மெடிக்கல் தான் முதல்ல ஆரம்பித்த நிறுவனம் 2007 நம்ம ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்ததாக நம்ம வந்து நர்சிங் நர்சிங் காலேஜ் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து 2014 டென்டல் காலேஜ் ஆரம்பித்தோம். இன்ஜினியரிங் காலேஜ் 2014 ஆரம்பித்ததுங்க. அதற்கு பின்னர் நம்ம வந்து ஃபார்மசி கல்லூரியும் ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் இங்கே ஒரே கேம்பஸில் நமக்கு கிட்டத்தட்ட 55 ஏக்கர் நிலத்தில் இங்கே நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸோட ஸ்விம்மிங் பூல், பேஸ்கெட் பால், வாலிபால், இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் ஒரு ஹை எண்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய பாண்டிச்சேரி இதை பொறுத்த வரைக்கும், கேம்பஸை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் இது வந்து நல்ல நேக்கில் வந்து A+ ரேட்டிங் நம்ம வாங்கியிருக்கோம் நம்மளுடைய மெடிக்கல் காலேஜுக்கு. இப்போ அட்டானமஸில் நம்மளுடைய காலேஜுகள் இயங்கி கொண்டிருக்கிறது பாண்டிச்சேரியில். அதே போல் நாங்கள் வந்து சென்னையில் வந்து ரெட்டில்ஸ் என்ற பகுதியில் ஸ்ரீ வெங்கடேஷா யூனிவர்சிட்டின்னு நடத்துகிறோம். அங்கே மெடிக்கல், நர்சிங், ஃபார்மசி, ஃபிசியோதெரபி இந்த கல்லூரிகள்லாம் அங்கே இருக்குது. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு, அலைடு ஹெல்த் சயின்சஸ் இதெல்லாம் அங்கே எட்டயபுரத்தில் ரெட்டில்ஸில் இருக்குது. இதே போல் எட்டயபுரம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு 100 ஏக்கர் நிலத்தில் நம்ம வந்து கேம்பஸில் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ், ஃபார்மசி காலேஜ், அலைடு ஹெல்த் சயின்சஸ், ஃபிசியோதெரபி இந்த கோர்சஸ்லாம் அங்கேயே நடத்துகிறோம். அங்கே எல்லா 3 கேம்பஸ்லையுமே நமக்கு ஹாஸ்டல் வசதிகள் இருக்குது. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் கொடுக்குறோம். அவங்கவுங்க வீட்டுக்கு அருகாமையிலே பஸ்ஸு வர்றதுக்கான வசதிகள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் நீங்கள் வந்து சிறப்பாக சேர்ந்து நம்மளுடைய கல்வி நிறுவனங்களை சேர்ந்து சிறப்பாக படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் சேர உங்களை அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.